யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தோடு வாசிங்க. யோவான் 4:13. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். அடுத்த வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு கிணற்றண்டையில் நிற்கும் பொழுது ஒரு சமாரிய சிறியின் இடத்துல பேசின காரியங்களை குறித்த இந்த சம்பாஷணை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இந்த இடத்துல அந்த சிறியின் இடத்துல என்ன சொல்கிறார் என்றால், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும் அப்படின்னா மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீர் உண்டு, அது ஜீவ தண்ணீர். அது உங்களுக்குள்ளேயே ஊற்றெடுக்கக்கூடிய ஒரு தண்ணீராக இருக்கு. அப்படின்னால அது ஒரு காலம் உங்களுக்கு தாகம் உண்டாகாது என்று சொன்னார். இந்த தண்ணீர் அப்படின்னு என்னன்னா, இந்த உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதான தண்ணீர். அது நமக்குள்ள இந்த உலகத்தில் உள்ளதான கண்களினால் நாம் இச்சைக்கக்கூடியது, புசிக்கக்கூடியது, உடுத்தக்கூடியது, அப்படி நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு நாம் செய்யக்கூடியது எல்லாமே மறுபடியும் நமக்கு பசியைத்தான் உண்டு பண்ணும். உதாரணத்திற்கு, பணக்காரர்களாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் பணத்தினால திருப்தியானதே இல்லை. பெரும் பணக்காரர்கள் இன்னும் பணக்காரராக வேண்டும் என்று இன்வெஸ்ட்மெண்ட், ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படிதான் போயிட்டு இருக்காங்களே ஒழிய ஒரு எந்த காலத்துலையும் அவங்க அதில் திருப்தி அடைகிறதே இல்லை. நம்ம நீதி பிரசங்கியினுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பிரசங்கி 1:8. எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதினால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. வாலிபர்களுக்காக இது விசேஷித்த ஒரு செஷனாக ஏற்பாடு பண்ணுறாங்க பிரதர்ஸு. அதனால் மெயினாக வாலிபர்களுக்கு அப்படின்னாலும் கூட வயோதிகர்களும் விதிவிலக்கு அல்ல. கண் காண்கிறதுனால் ஒரு காலம் திருப்தி ஆகவே ஆகாது. பார்க்க இன்னும் பார்க்கணுங்கிற ஆசை தான் வரும். அதே மாதிரி காது கேட்கறதுனால திருப்தி ஆகிறதே இல்லை. நம்ம காதுனால போதுமான அளவு கேட்டுட்டோம், இனிமே இப்போ வேண்டாம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அல்லது வயிறு சாப்பிட்றதுனால திருப்தி ஆகுதா? இல்லை. அதுலேயும் எவ்வளோக்கெவ்வளோ நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்களோ அவங்க அதை விட நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு தான் நினைப்பாங்களே ஒழிய அவங்க ஒரு காலம் நான் நல்லா போதுமான அளவு சாப்பிட்டுட்டேன், எனக்கு திருப்தி ஆயிடுச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. டெம்பரவரியாக இன்னைக்கு இப்போ மத்தியானம் வேணால் நான் சாப்பிட்டேன் எனக்கு போதும்போம், நைட்டுக்கு மறுபடியும் பசிக்கும், நாளைக்கு காலையில் மறுபடியும் பசிக்கும். ஒரு காலம் வயிறு எனக்கு போதும், ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு நம்ம சொல்கிறதே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணுனால நீ எவ்வளோ தூரம் பார்க்கறதுனால உன் கண்ணுக்கு திருப்தியை தந்துடும் நினைக்காத. காது கேட்கறதுனால இனிமையான பாடல்களை கேட்குறீங்க, நல்ல மியூசிக்கை கேட்குறீங்க, நல்ல செய்தியை கேட்குறீங்க, அதனால உங்களுடைய காது திருப்தி அடைஞ்சிருமானா இல்லவே இல்லை. அப்போ இந்த தண்ணீரை, இந்த பூமியிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடியதான எந்த ஒரு ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி, அது உனக்கு திருப்தியை கொண்டு வராது. அதனால் வாலிப பிள்ளைகள் உங்கள் கண்ணு போகிற போக்கில் எல்லாம் அதை அலைய விட்டிங்கன்னா அது உங்களுக்குள்ள இன்னும் கொஞ்சம் தாகத்தை அதிகரிக்கத்தான் செய்யும். அது கடல் தண்ணீரை குடித்தது மாதிரிக்கே. அதனால இச்சையை அனுபவித்து தீர்த்து விடலாம் அப்படின்லாம் நினைக்காது. ஒரு சிலர் சொல்லுவாங்க, கல்யாணம் ஆகிட்டா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. அப்படி கிடையாது. இட் இஸ் ஆட்டிடியூட் ஆஃப் மைண்ட். நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் ஒழிய அது ஆவியானவர் அவ்வளோதான் முடியும். தேவ ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துக்குள்ள, நம்முடைய ஆவியில், நம்முடைய நோக்கங்களில், நம்முடைய சிந்தையில், நம்முடைய உள்ளான இருதயத்தினுடைய காரியங்களில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலைன்னு சொன்னால், வெளிப்படையாக நம்முடைய கண் பார்வையில், காது கேட்கறதுல, அதை அனுபவிக்கிறதுல நாம் திருப்தி அடையவே முடியாது. அதனால் நம்ம கண்ணை இஷ்டம் போல் அலைய விடாமல் அதை கட்டுப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, மனிதன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம நித்திய ஜீவனுக்கென்று நம்ம விதைக்க முடியும், அல்லது உலகத்துக்கென்று விதைக்க முடியும். நம்ம உலகத்துக்கென்று ஏதாவது ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா மறுபடியும் நம்ம அதை ஆசைகளையும் இச்சைகளையும் தூண்டப்படத்தான் செய்யும்.
நம்ம நீதிமொழிகளுடைய புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 14வது வசனம். புத்திமானுடைய மனம் அறிவை தேடும், மூடரின் வாயோ மதியினத்தை மேயும். But the mouth of the fools feeds on folly. The mouth of the fools அப்படிங்கிறத நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம விதைக்கக்கூடிய காரியம். நம்ம சாப்பிடும்போது எப்படி போய் வயிற்ற நிரப்புதோ அது மாதிரிக்க ட்ராஷ்னா குப்பை. நாம் நீங்கள் செல்ஃபோனில் பார்க்குறது, சில நாட்களுக்கு முன்பாக தேவ ஆவியானவர் எனக்கு உணர்த்தின வசனம் இது. நான் நம்ம ஏதாவது நியூஸ் பார்க்குறோம், உலகத்தில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அது அவசியம்தான். ஜென்ரலாக நம்ம உலகத்தில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஆனால் அதுவே நீங்கள் அதை பார்க்க நிறைய குப்பைகள் மாதிரி, அதாவது நமக்கு யூஸ் ஆகாதது. குப்பைன்னு எதை சொல்கிறோன்னா வேஸ்ட், ரபிஷ், கார்பேஜ், அந்த மாதிரி ட்ராஷ், அப்படி நிறைய வார்த்தைகளை சொல்கிறோம், ஸ்கிராப். அப்போ இந்த வார்த்தைகள் குப்பையை போன்ற வேஸ்டான ஒரு மெட்டீரியல்னால ஒரு இடத்த நிரப்புறதுனால அதுக்கு சில நேரங்கள் அது துர்நாற்றத்தை கொண்டு வரும். அது பயனுள்ளதாக இருக்காது. அது நன்மையான காரியத்தினால நம்ம நிரப்புறதுக்கும் அல்லது குப்பையினால நிரப்புறதுக்கும் எவ்வளோ வித்தியாசமோ அது மாதிரி தான் நம்ம கிடைக்கக்கூடிய நேரத்தை நாம் குப்பையை மேய்கிறதுக்கு, குப்பையை போன்ற காரியங்களை, உலகத்தில் என்ன நடக்குது, அரசியலில் என்ன நடக்குது, அல்லது உலகத்தில் என்ன நடக்குது, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, அந்த மனிதருடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, இப்படி நீங்கள் அந்த ட்ராஷ் இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத குப்பைகள். பட் ஃபில் யுவர் மைண்ட் வித் ஆல் திஸ் ட்ராஷஸ். அது ஒருவேளை துர்நாற்றம் வீசக்கூடிய அல்லது பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வி ஆர் வேஸ்டிங் அவர் டைம் இன் லாட் ஆஃப் அன்வான்ட் திங்ஸ். அது எல்லாமே குப்பையினால் மனதை நிரப்புறது போல தான். ஸோ நம்முடைய நேரத்தை எப்படி செலவழிக்கிறோம்? தேவன் நம்ம கொடுத்துருக்கிறதான நேரம், பணம், வசதி, சந்தர்ப்பங்கள், இது எல்லாமே நாம் ஈஸியாக அன்வான்ட் திங்ஸில், குப்பையை போன்ற காரியத்தில் நம்ம வேஸ்ட் பண்ணிட முடியும். ஸோ வாலிபர்கள் இதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா நேரத்தை படிப்பில் யூஸ் பண்ணலாம், அல்லது நீங்கள் பொழுதுபோக்காக சில நேரம் ஆரோக்கியமான சில பொழுதுபோக்கள், விளையாட்டு அப்படிலாம் இருக்குது. அது ஒன்றும் நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம், ஒரு டைம், நமக்குள்ள ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். பரிசுத்த ஆவியானவருடைய கனிகளில் ஒன்று என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு வாசிக்கிறோம். செல்ஃப் கண்ட்ரோல்னா பைபிளில் இச்சை அடக்கம்னு தமிழில் எழுதுறாங்க. ஆனால் நாம் அதுக்கு சரியான ஆங்கில பதத்திற்கு மொழிபெயர்ப்பு பார்த்தோம்னா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். உன்னுடைய ஆசையை அல்லது இச்சையை நீ கட்டுப்படுத்தணும். நமக்கு நிறைய காரியங்களை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, தூங்கணும்னு ஆசை இருக்குது, அல்லது உலகத்தை ஏதாவது அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது, பார்க்கணுன்னு ஆசை இருக்குது, சரீர பிரகாரமான இச்சைகள், காம விகார இச்சைகள், இப்படிலாம் நிறைய இருக்குது. இது எல்லாத்துலேயுமே நாமளே ஒரு கட்டுப்பாடு. இவ்வளோ நேரம் தான் நான் முழிச்சிருக்கணும், இதுக்கு அடுத்து தூங்கணும், இதைத்தான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது. செல்ஃபோனில் இன்னைக்கு அதெல்லாம் தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு. அதில் எல்லாமே நல்ல காரியங்களும் இருக்குது, கெட்ட காரியங்களும் இருக்குது. நாம் நல்ல காரியங்களை பார்க்குறதுன்னு நீங்கள் போகும்போது அதில் கெட்ட காரியம் தானாக விழுவும். அப்போ நம்ம தான் அதில் ஃபில்டர் பண்ணணும், இதுதான் நான் பார்க்கணும், இது பார்க்கக்கூடாது அப்படின்னு. பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த கட்டுப்பாட்டை நமக்கு தர முடியும். நாமே நமக்கு ஒரு கட்டுப்பாட்டை விதித்து கொள்வது. இதுதான் சாப்பிடுவேன், இதை சாப்பிட மாட்டேன், இது எனக்கு நல்லதில்லை, இதை தான் பார்ப்பேன், இதை பார்க்க மாட்டேன், இது எனக்கு நல்லதில்லை. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தந்தால் தான் நம்மளால் முடியும். ஸோ செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தபடியாக நான் சொல்கிறது என்னென்னா, பியூட்டி இஸ் டிசெப்டிவ். நாம் நீதிமொழிகளில் 30வது அதிகாரத்தில் வாலிப பிராயத்தில் உள்ள ஆண்கள், பெண்கள், நம்ம அழகு அப்படின்னா இப்போ வாலிப வயதில் உள்ள ஆண்கள், வாலிப வயதில் ஆரம்பிக்கிறது, அது வயோதிகர்களானாலும் சரி, பியூட்டி இஸ் டிசெப்டிவ்னு வாசிக்கிறோம் பாருங்க. சாம் இஸ் டிசீட்ஃபுல் அண்ட் பியூட்டி இஸ் வாசிங்க நீதிமொழிகள் 31:30. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். சாம் இஸ் டிசீட்ஃபுல் அப்படின்னா ஒரு திருமணத்திற்கு தயாராகக்கூடிய ஒரு ஆண் அல்லது பெண் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த அழகு வஞ்சனை உள்ளது அப்படின்னு எழுதியிருக்கு. அது உன்னை ஏமாற்றம். டிசெப்டிவ்னா என்ன அர்த்தம்? ஏமாற்றம், வஞ்சிக்கும். நம்ம 2 சாமுவேல் 11வது அதிகாரம், 2 சாமுவேல் 11.
ஏன் அதை வந்து வஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, அது வெளிப்படையாக அட்ராக்டிவா இருக்கும். ஆனா தட் இஸ் ஹிடன் டெஸ்ட்ரக்ஷன். அது வந்து உள்ள வந்து டெஸ்ட்ரக்டிவ். வெளியில கவர்ச்சி, உள்ளுக்குள்ள அழிவு மறைந்திருக்கிறது. அப்ப ஆரம்பம் வந்து நமக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு கவர்ச்சியா இருக்கும். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல போய் அவங்க விழுந்து போனது காரணம் என்ன அப்படின்னா, அந்த அந்த மரம் பார்ப்பதற்கு அந்த கனி ரொம்ப பார்வைக்கு இன்பமாக இருந்தது. இட் இஸ் எ சாம், ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருந்துச்சு. ஆனா அதனுடைய முடிவு என்ன? தோட்டத்தை விட்டே துரத்தப்பட்டவர்கள் தேவனோடு இருந்த அருமையான ஐக்கியத்தை இழந்து விட்டார்கள். தாவீது ராஜா பாருங்க, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல 11வது அதிகாரத்துல 2வது வசனம் வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரீயை உப்பரிகையின் மேலிருந்து கண்டான். அவனுடைய கண்ணை இதைத்தான் பார்க்க வேண்டும் என்று ஒரு கட்டுப்படுத்தாதனால அந்த கண் பார்வையை அலைய விட்டான். மாடத்திலிருந்து பார்க்கிறான். கீழே கொஞ்சம் தூரத்துல ஒரு ஸ்திரீ வந்து குளித்து கொண்டு இருக்கிறாள். அவங்களுக்குலாம் அந்த காலத்துல க்ளோஸ்டு பாத்ரூம் கிடையாது. சுத்தி வேணா நான் பார்த்துருக்கேன், கிராமங்கள்லாம் சுத்தி அடைச்சிருப்பாங்க, மேலே ஓப்பனாக இருக்கும். அது மாதிரியான ஒரு நிலைமை தான். மேலே இருந்து பார்க்குறான். அங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்கும், த உமன் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் இன் அப்பியரன்ஸ். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரியமா இருந்தாள். பார்த்தீங்களா, சௌந்தரியம் அப்படின்னு அழகு. இது திருமணமான ஒரு ராஜா, அவன் திருமணமான ஒரு பெண் அவள். இதெல்லாம் அவளுக்கு வந்து இப்ப ஒரு தடையை உண்டு பண்ணவே இல்லை. எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி இருக்காங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்லாம் அவன் நினைக்கவே இல்லை. அது உடனே அவள் அழகா இருக்கிறாள்னு சொன்ன உடனேயே அந்த சட்டம், நீதி, நியாயம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவனுக்கு தேவனுக்கு பயந்த மனுஷனா தான் இருந்தான் முதல்ல, காலையில கூட சொன்னேன். ஆனா இப்ப அந்த அழகுன்னு பார்த்த உடனே அவனுக்கு எதுவுமே தடை இல்லை. உடனடியாக அவன் வந்து தன்னுடைய சாணத்தை மறந்து ஒரு ராஜாவா இருக்கிறான். அந்த பெண் திருமணமானவள், அவனுடைய புருஷன் வந்து அவனுடைய போர்ச்சேவகனா இருக்கிறான், விசுவாசமுள்ள ஒரு நல்ல போர்ச்சேவகன். இதெல்லாம் அவனுக்கு வந்து அவன் மனசுல தோணவே இல்லை. அவனுடைய பார்வையை குருடாக்கி விட்டது. அவனுடைய ஆவிக்குரிய மனசாட்சியை கூர்மை இலக்கு பண்ணி விட்டது. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம், ஒழுக்கம் எதுவுமே இல்லை. அவன் பார்த்தான், இச்சித்தான், அவள் யார் என்று விசாரித்தான். அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கு, டேவிட் சென்ட் அண்ட் என்கொயர்ட் அபவுட் தி உமன். அது யாரு? அதுக்கடுத்து என்ன செய்யறான்? அவளை அழைத்து வா. இதுவரைக்கும் வந்து அந்த இச்சையானது கர்ப்பம் தெரிக்கிறது. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரத்துல 13ல இருந்து 15 படிச்சு பார்த்தீங்கன்னா, இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். இப்ப பார்க்கிறான், அழகா இருக்கிறாள், இச்சிக்கிறான், திட்டமிடுகிறான். உடனே அவளை அழைத்து வர சொல்கிறான். விபச்சார பாவத்தில் விழுந்து விட்டான். அதோடு நிற்கவில்லை. இப்பொழுதுதான் யோசிக்கிறான். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறாங்கல்ல, இதுவரைக்கும் அவன் யோசிக்கவே இல்லை. ஆகா, இவள் இப்பொழுது இன்னொருத்தனுடைய மனைவியாக இருக்கிறாளே, நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன், நான் ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன், எனக்கு இது லாயக்கு இல்லை, இது செய்யக்கூடாது அப்படின்னு அவன் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த இச்சை அப்படியாக அவனை இழுத்து போகிறது. கடைசியில அவன் பாவத்தில் விழுந்த பின்னாடி தான் அவனுடைய கௌரவம், அவன் பொசிஷன்லாம் யோசிக்கிறான். இப்பொழுதாவது அவன் தேவனிடத்துல போறதுக்கு பதிலாக அவன் வந்து அந்த பாவத்தை மறைக்க விரும்புகிறான். சில பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க, ஏதாவது நண்பர்களோடு கூட ஆண்கள் பெண்களோடு அல்லது பெண்கள் ஆண்களோடு பழகி விடுவார்கள். இப்ப பாதி போயிடுச்சு நிலைமை. இப்போவாவது வந்து சுதாரித்து கொண்டு, ஐயோ நான் இப்படி செய்யக்கூடாது, நான் யார், நான் ஒரு தேவனுடைய பிள்ளை, இப்படி செஞ்சுட்டேனே அப்படின்னு போய் அவங்க அப்பா அம்மாட்டையோ அல்லது நம்பிக்கைக்குரியவர்கள்ட்டையோ ஆலோசனை பெற்று எப்படி அந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியும்னு யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் என்ன செய்வாங்கன்னா, அதை மூடி மறைக்க விரும்புவார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதை அறிக்கை செய்ய வேண்டியவர்கள்ட்ட அறிக்கை செய்ய, தேவன்ட்ட அறிக்கையிட்டு அப்புறம் நம்ம வந்து தங்களுடைய வெல்ஃபேர்ல இன்ட்ரெஸ்டா உள்ளவங்க, தேவ பக்தி உள்ளவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டு தங்களுடைய பாவங்களை நேர்மையாக ஒத்துக்கொண்டு அதிலிருந்து விடுதலையாக விரும்பினா தேவனே அவங்களுக்கு ஒரு வழி வாசலை திறந்து, அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடி, அதாவது கர்ப்பத்தை அபார்ட் பண்றது, இடையிலே அதை கருக்கலைப்பு செய்யறதுங்கிறது சட்டப்படி பாவம். ஆனால் இந்த இருதயத்துல நடக்கக்கூடியதான இந்த கர்ப்பம், அதாவது கன்செப்ஷன் இன் த ஹார்ட்,
இருதயத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது வளர்ந்து அது ஒரு வெளிப்படையான ஒரு கிரியையாக வெளியாகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை அபார்ட் பண்ண அது பாவம் கிடையாது, இட் இஸ் புண்ணியம். ஏன்னா அது இருதயத்துக்குள்ள நடக்குது, அது யாரையும் பாதிக்கிறது இல்லை. ஸோ இந்த ஹார்ட் அடல்ட்ரி, அந்த பாவம் இட் இஸ் கன்சீவ்ட் இன் த ஹார்ட், நம்முடைய இருதயத்துக்குள்ள. அதை உடனுக்குடனே நம்ம ஆண்டவரத்துக்குள்ள போய் அறிக்கையிட்டு மனம் திரும்பிட்டோம்னா அதை சரி பண்ணிடலாம், ஆனால் பண்ணுறதில்ல. ஸோ அப்புறம் ஃபைனலாக அது வந்து ஒரு காரியமாக வெளிப்பட்டு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்க பின்னாடி தான் ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கிறோம். இந்த தாவீதும் அந்த லிஸ்ட்டில் தான் சேர்ந்துட்டார். இச்சையானது கற்பம் தரித்தது, பாவத்தை பிறப்பித்தது. பாவம் பிறக்கும் பொழுது அது குழந்தையை பிறப்பிக்கிறது. இப்பொழுது அதை மறைக்கிறதுக்காக என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த மனுஷனையே கொன்று விடுகிறார். இது அடுத்தடுத்த பெரும் பாதக செயலுக்கு வழி நடத்தி போகிறது. அதனால அந்த அழகா இருக்குது, இச்சிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, மனசுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு போகும்போது தேவ பக்தி உள்ளவர்கள் வந்து யோசேப்பு நினைச்சுக்கணும். யோசேப்பு ஒரு வாலிபனாக இருந்தான், அவன் திருமணமே ஆகவில்லை. இது தாவீது திருமணமானவன். ஸோ திருமணமானவர்கள் ஆகாதவர்கள் என்றதான ஒரு வேறுபாடே கிடையாது. யூ மஸ்ட் ரன் ஃப்ரம் எனிதிங் தட் ஸ்டிமுலேட்ஸ் யூத்ஃபுல் லஸ்ட் அப்படின்ட்டு 2 தீமோத்தேயு 2:22 ஒரு மொழிபெயர்ப்பில் எழுதியிருக்கு. ரன் ஃப்ரம் எனிதிங் தட் ஸ்டிமுலேட்ஸ் யூத்ஃபுல் லஸ்ட். உன்னுடைய ஆசை இச்சையை தூண்டக்கூடிய எந்த காரியத்தை விட்டு விலகி ஓடு. அது படமாக இருக்கலாம், அல்லது நீ பார்க்கக்கூடிய ஆபாச காட்சிகளாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம், அரைக்குறை ஆடையோடு கூட பார்க்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ ஏதோ ஒன்று, அது படமாக இருந்தால் கூட விலகி ஓடு அப்படின்னு எழுதியிருக்கு. ஸோ அந்த மாதிரி விலகி ஓடக்கூடிய தீர்மானத்தை ஆவியானவருடைய துணை இல்லைன்னா நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா இச்சையில் இழுப்புண்டு சிக்கிக்கொள்ளுகிறோம், இச்சையில் இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்த ஒரு 2 உதாரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த வாலிப பிராயத்தில் உள்ள இச்சைக்கு சொல்கிறேன். இச்சை எப்படி நம்மளை சிக்க வச்சிடும் அப்படின்னா, சாது சுந்தர் சிங் அவர் வந்து ஒரு முறை ஒரு ஆற்று ஓரமாக போய் தியானம் பண்ணுறதுக்காக போயிருந்தாராம். அப்போ 2 காட்சியிலே அவர் வர்ணிக்கிறார். ஒன்று என்னன்னா, அந்த ஆற்றில் வரக்கூடிய தண்ணீர் நிறைய தண்ணி நதி கரைபுரண்டோடு ஓடுகிறது. அருமையான மரங்கள் 2 பக்கமும். ஒரு மரம் வந்து ஆற்று பக்கமாக கிளை நீண்டு நல்ல பசுமையான கிளையாக இருக்கிற, அதில் ஒரு அருமையான ஒரு தேன் கூடு, பெரிய தேன் ராட், அதில் நல்ல தேன் நிறைய இருக்கு. ஒரு தேனை வேட்டக்கூடிய ஹனி ஹண்டர், தேனை எடுக்கக்கூடிய அந்த நபர் வந்து அதை பார்த்து கொண்டே போகிறான். அவனுடைய கண்ணெல்லாம் எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கருமமே கண்ணாயினா இருப்பாங்கல்ல, அந்த போகிறையில் எது அவனுக்கு வேணுமோ அதை தான் பார்த்துக்கிட்டே போகிறான். மேலேயே சில நேரங்களில் கீழே கூட பார்க்க மாட்டோம், வேடிக்கை பார்க்குறவங்க ஏற்றி விழுந்துட்டு கிடப்போம். காரணம்னா அங்கே பார்ப்போம், கீழே பார்க்க மாட்டோம். அது மாதிரி இந்த மனுஷனுக்கு வந்து அந்த தேனையை பார்த்து கொண்டு போகிறான். உடனே வந்து மரத்தில் வேகமாக ஏறி விட்டான். இவர் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அவன் வந்து அந்த கொப்பு வந்து ஆற்று பக்கம் நீண்டு இருக்கிறது. அவன் வந்து அதில் ஏறினால் என்ன நடக்கும், அதுக்கு பின்னாடி என்ன நடக்கும், அதான் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டுங்கிறோம். இங்கிலீஷ் என்ன சொல்கிறோம், சின் இஸ் டிசெப்டிவ், அது வஞ்சகம் உள்ளது, அது கவர்ச்சியாக இருக்கிறது. அதையே பார்த்துக்கிட்டு போகிறோம். ஆனால் அது அழிவு இருக்கு, அழிவு, அதனுடைய முடிவு அழிவு, அது நமக்கு தெரிவதில்லை. ஒரு காரியத்தில் ஆசைப்பட்டுட்டோம்னா அதிலே நோக்கமாக போகிறோம். அதனுடைய முடிவு என்ன, இது இந்த காரியத்தை செஞ்சோம்னா அதனுடைய விளைவு என்னவா இருக்கும், நம்முடைய லைஃப் என்னாகும், நம்முடைய எதிர்காலம் என்னாகும், அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. ஸோ இந்த ஆள் வந்து வேகமாக போயிட்டான். தேன் பக்கத்தில் இருக்கு, ரொம்ப ஆசையாக போகிறான். இவ்வளோ பெரிய ராட்டு, எனக்கு நல்ல தேன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த கொப்பில் போய் அதை போய் பிடிக்க போகிறான். அந்த கொப்பு ஒடிஞ்சு அவன் ஆற்றுக்குள்ள வந்துடுறான். அது நரி வேகமான தண்ணீரில் போகிறதுல அவன் அடித்து கொண்டு போகிறான். அவன் லைஃப் க்ளோஸ். அப்போ ஆசையே துன்பத்திற்கு அடிப்படை காரணம்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. கிறிஸ்துக்குரியவர்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் அல்லாதவர்கள் இச்சையை அடக்க தெரியவில்லை, சிலுவையில் அறைய தெரியவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நோன்னு சொல்ல தெரியல. எல்லாத்தையும் யோசிக்கணும். நான் இதில் ஏறினா ஒடிஞ்சு விழுந்தா நான் எங்கே விழுவேன், கிடைச்சா தேனு, கிடைக்கலனா, அல்லது ஒருவேளை நான் போய் எடுக்கும்போது கொப்பு ஒடிஞ்சா அல்லது விழுந்துட்டா, அவன் யோசிக்கவே இல்லை. ஆத்திரக்காரனுக்கு புத்தி வேலை செய்யாது. இப்படிதான் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில நான் ஆசைப்பட்டதை அடைந்தே தீர வேண்டும், அது ஆணோ அல்லது பெண்ணோ, அது வேலையோ அல்லது ஏதோ ஒன்று, நான் அடைஞ்சே தீரணும். கடைசியில் அதுவே அவங்களுடைய வாழ்க்கைக்கு எண்டு கார்டு போட்டுருது. பி கேர்ஃபுல். இன்னொரு இது என்னன்னா, அவர் பார்த்து கொண்டு இருக்க மலை உச்சியிலிருந்து நதி தண்ணீர் நிறைந்து வருகிறது. மலை உச்சியில இருந்தால் நிறைய ஃபால்ஸ் எல்லாம் உருவாகி வருது. அது ரொம்ப மேலே போக போக ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும்.
இல்லையா? ஆனா அந்த ஜில்லுன்னு இருக்கக்கூடியதான அந்த பனி விழுந்து ரொம்ப உறை பனி இருக்கக்கூடிய காலம், நீர் அங்கே நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. அதுல ஒரு டெட் பாடி மிதந்து வருகிறது. ஒரு பறவை, கழுகு போன்ற ஒரு பறவை, அதனுடைய கால் நகங்கள் எல்லாம் அப்படி கூர்மையா இருக்கும். அந்த நகத்துல தான் அது அப்படியே பெரிய ஆட்டை கூட தூக்கிட்டு போயிடும். ஸோ அது அந்த டெட் பாடி மேலே போய் உட்காருது. அது என்ன நோக்கத்தில் உட்காருது அப்படின்னா, நான் வந்து அதை அந்த மாம்சத்தை சாப்பிட்டுட்டு அது அந்த மலை உச்சியில இருந்து போய் அந்த கிளிஃப்ல இருந்து அப்படியே என்ன செய்யும்னா கீழே பள்ளத்தாக்குக்குள்ள தண்ணி விழுகும். நீர்வீழ்ச்சின்னு சொல்றோம்ல, சில இடங்கள்ல ரொம்ப டீப்பா இருக்கும், அப்படியே ரொம்ப பள்ளத்தில் விழுகும். அப்படி ஒரு இடம் அது வருது. இது என்ன நினைவுல போய் அது உட்காந்துருக்கும் அப்படின்னா, நான் வந்து நல்லா திருப்தியா சாப்பிட்டுவிட்டு அது இவ்வளவு சமவெளியில வந்து இறங்கி போய் அந்த கிளிஃப்ல போகும்போது நான் பறந்துடுவேன் அப்படின்னு நினைச்சு அந்த பறவை உட்கார்ந்து நல்லா ருசிச்சு சாப்பிடுது. அந்த இடம் வரும் பொழுது அது பறக்கணும்னு நினைக்குது, உள்ளபடியே பறக்கணும்னு நினைக்குது. ஆனா அதனுடைய நகங்கள் எல்லாம் அந்த மாம்சத்துக்குள்ள, அந்த பனி உறைவுக்குள்ள அப்படியே சிக்கிக்கிடுச்சு. இப்ப பறக்கணும்னு நினைக்குது, வேற சிறகு அடிக்குது, முடியல. அந்த பிணத்தோடு சேர்ந்து அப்படியே கீழே விழுந்து எதை சாப்பிட்டுச்சோ அதுவே இப்ப மேலே விழுந்து அப்படியே க்ளோஸ். ஸோ இப்ப மாம்சத்தினுடைய இச்சை நன்றாக சாப்பிட வேண்டும், கண்களின் இச்சை, இதெல்லாம் நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போகும். சின் இஸ் டிசெப்டிவ் அப்படின்னா, இவன் பாருங்க, அந்த பறவைக்கு எப்படி வந்து மாம்சம் தான் அதுக்கு தெரியுதே ஒழிய அதில் உள்ள அதனுடைய டேஸ்ட், அதனுடைய இப்போ பாருங்க, நிறைய பேர் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட போகிறோம். நீங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ஃபுட்டில் வந்து நிறைய அஜினோமோட்டோ அந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அதை தான் பார்க்குறோம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும். அடுத்த நாள் அது வயிற்றையும் கெடுக்கும். சில நேரங்களில் தொடர்ச்சி அப்படி சாப்பிட்டோம்னா அது நமக்கு பெரிய வியாதிகளில் கூட கொண்டு போய் விடும். இதெல்லாம் இப்போ நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து படிக்கிறது படிப்போடு போயிடுச்சுங்கிறது மாதிரிக்க நம்ம வாழ்க்கையில் அது யாரும் கவனிக்கிறதே இல்லை. அதனால உணவு விஷயத்தில் நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறோம். தேர் இஸ் நோ செல்ஃப் கண்ட்ரோல் இன் ஈட்டிங் ஹேபிட்ஸ், ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் அண்ட் செக்ஸுவல் ஹேபிட்ஸ். ஸோ இதனால என்னன்னா, இச்சை அடக்கம் இல்லாதனால அந்த இச்சைக்கே நம்ம இரையாகி போயிடும். ஸோ வாலிபர்கள் வந்து நம்ம இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்கறதோடு நிற்காம, அழகு வஞ்சனை உள்ளது, பாவமும் வஞ்சனை உள்ளது. இச்சையானது நம்மை கேட்டுக்கு நடத்துகிறது. 2 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்தில் எழுதியிருக்கு, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நீங்கள் தப்ப வேண்டும், திவ்ய சுவாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆக வேண்டும். அப்ப இச்சையினால உலகத்தில் கேடு உண்டாயிருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம சபைக்கு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நிறைய சொல்றோம். ஆனா அதை வந்து நம்ம வாழ்க்கையில கை கொள்வதற்கு நம்ம தவறிடுறோம். அதை கேட்டு யாரெல்லாம் கை கொள்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கு, மேன்மையா இருக்கு. ஆனா அநேகம் பேர் வந்து கேட்கறதோடு விட்டுட்டு போயிடுறாங்க, அதுக்கு கை கொள்றது இல்லை. அதனால என்னன்னா அது அதுக்கு உரிய பலனை தருவதில்லை. வாலிப பிராயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கடுத்து இன்னொன்று என்ன, பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் மாரல்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15:33 பிரதர் தேவபிராஸ் அவங்க வந்து சில நாட்களுக்கு முன்பாக இது சம்பந்தமாக கொடுத்த ஒரு செய்தி வந்து எல்லா இடத்துலையும் நம்ம சிஎஃப்சி சர்ச்சஸில் போட்டோம். பிரதர் ஜாக்கும் கூட போட சொன்னாங்க. நானும் 2-3 இடத்துல போட சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுடைய உறவினர்கள் வீடுகளுக்கு போகிறீங்க, நண்பர்களோடு கூட நீங்கள் பழகுறீங்க, டூர் போகிறீங்க, பிக்னிக் போகிறீங்க, அது காலேஜிலேருந்து அல்லது வந்து வேலை ஸ்தலத்திலேருந்து அப்படிலாம் போகும்போது நீங்கள் வந்து பழகக்கூடிய நண்பர்கள் பேட் கம்பெனி அல்லது எதிர்பாலியரோடு கூட பழகுறீங்க. ஒருவேளை அவர்கள் நெருங்கின உறவினர்களாக கூட இருக்கும், அவங்க கசின்ஸாக இருக்கலாம். அவங்களோடு கூட நீங்கள் அவங்களுக்கு வீடுக்கு போகும்போது பெரும்பாலும் பெற்றோர்கள் வந்து ரொம்ப சொந்தக்காரங்களுடைய வீடுகளுக்கு பிள்ளைகளை அனுப்பும்போது அவங்க கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. என்னுடைய அண்ணன், அக்கா, மாமா, மச்சான் அவங்களும் ரொம்ப பிரியமாக கூப்பிடுவாங்க. நீங்கள் எங்கே பிள்ளைகளே அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம அனுப்பி விட்றோம். நீங்கள் பெரும்பாவத்தை விட்டுருங்க. நீங்கள் இது வரைக்கும் உங்கள் பிள்ளைகளை வந்து சினிமா பார்க்காம வளர்த்துருப்பீங்க. அவங்க வீட்டில் டிவி இருக்கும், அவங்க வீட்டில் எப்போதும் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும், அவங்க சினிமா பார்ப்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு சாப்பாடோ அல்லது வந்து சினிமாவோ அல்லது வேற ஏதாவது பேட் ஃப்ரெண்ட்ஷிப்பு அங்கே டெவலப் ஆகும். அது வந்து எவ்வளோ பெரிய பாவமும் வந்து ஒரு சின்ன புள்ளியில தான் உருவாகும். தாவீது அவ்வளோ பெரிய ராஜா கெட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, அவன் போருக்கு போக வேண்டிய காலத்தில் அவன் போகலை, அவன் வீட்டில் இருந்துட்டான். அது ஒரு சின்ன ஒரு காரியம்தான், ஒரு சின்ன டாட் மாதிரிக்க. அடுத்து என்ன, அவன் பகல் நேரத்தில் ரிலாக்ஸாக இருந்ததுனால தூங்கினான், சாயங்கால நேரத்தில் பெட்டு இருந்து எந்திரிச்சான்னு எழுதியிருக்கு.
எல்லாருமே இரவுல தூங்குவாங்க, மத்தியானத்தில் தூங்குவாங்க. அவன் சாயங்காலத்தில் தான் பெட்டை விட்டு எந்திரிச்சான்னு எழுதியிருக்கு. அவன் போன உடனே என்ன செஞ்சான், அடுத்த ஸ்டெப் என்னன்னா, அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்பந்திருக்குது பாருங்க. அவன் கண்ணை அப்படி உலாவ விடுகிறான். அதுக்கடுத்து என்ன பார்க்கிறான், ஈர்க்கப்படுகிறான், ஆள் அனுப்புகிறான், கெட்டு போகிறான். இப்படி தான் நாம் வந்து அந்த பிள்ளைகளை அனுப்பும்போது, நான் ஒரு 2 காரியத்தை சொல்லுவேன். 1 காரியத்தை ரொம்ப தெளிவாக பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது நல்ல காரியங்கள் வந்து இப்போ நீங்கள் இப்படி கான்ஃபரன்ஸ் மாதிரி நீங்கள் 100 கான்ஃபரன்ஸ் வருஷத்தில் அட்டன் பண்ணால் கூட அதனுடைய இம்பேக்ட் வந்து ரொம்ப லிட்டிலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரே ஒரு காட்சி பாருங்கள். சமீபத்தில் ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணாப்புல, எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வெளியூரில் இருக்கிறாரு. அவர் வந்து ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற நேரத்தில் பைக்கில் வேகமாக போயிட்டு இருக்கிறாரு. இரவு நேரத்தில் பின்னாடி வந்து ஒரு பால் வண்டி வருது வேகமாக, முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டியை பின்னாடி ஒரு ஸ்லோவாக போயிட்டு இருக்கும்போது வந்து ஒருத்தர் வேகமாக வந்து பைக்கில் ஓவர்டேக் பண்ணுறாரு. அந்த ஓவர்டேக் பண்ணுற நேரத்தில் இவருக்குள்ள ஒரு சத்தம் கேட்டுச்சான், பிரேக் போடுன்னு. 2 சத்தம் கேட்டுச்சுங்கிறாரு. உடனே அவர் வந்து பிரேக் அடிச்சுட்டு லேசாக ஒதுங்கிட்டார். இவர் பைபாஸ் பண்ணுறார். பைபாஸ் பண்ணி இவ்வளோ தொலை தான் பின்னாடி வந்த பால் லாரி அவர் அடிச்சிருச்சு. இடுப்பில் ஏறி அப்படியே எலும்பெல்லாம் நொறுங்கி அவர் கத்தி அவனுக்குள்ளே ஸ்பாட்டில் அவுட். இந்த காட்சியை பார்த்த உடனே அவருடைய கைகாலெலாம் நடுங்கி அவரோட அந்த கண்ணுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் செத்துருக்க வேண்டியது அவர் சொல்கிறார். நான் தான் போயிட்டு இருந்தேன், அவர் ஓவர்டேக் பண்ணி வந்ததுனால நான் அங்கிட்டு விலகிட்டேன், பிரேக் அடிச்சிட்டேன். கண்ணுக்கு முன்னாடியே அந்த நபர் வந்து துடிக்க செத்தார். நான் செத்துருக்க வேண்டியன்னு சொல்லிட்டு அவருக்கு பைக்கை என்னால் ஓட்ட முடியலைங்கிறார். பக்கத்தில் உள்ள ஒரு பிரதர் வீட்டுக்கு வந்து அதை உருட்டிட்டு போய் போட்டுட்டு நைட்டெல்லாம் தூங்க முடியல. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ராத்திரி பூரா புலம்புறாரு. ஏன்னா அந்த அதிர்ச்சி காட்சி அவர் மனதை விட்டு அகலவே இல்லை. என்கிட்ட அடித்து பேசினாரு, அவங்க அப்பா அம்மாட்ட பேசியிருக்காரு. அவங்க அப்பா சொல்கிறார், நைட்டு 2:30 மணி வரைக்கும் எங்களுக்கு தூங்க விடலை பிரதர், எனக்கு தூக்கம் வரலைங்கிறான். ரூமில் தனியாக தான் இருக்காப்புல, தூக்கம் வரல, ஜெபம் பண்ணுறோம், ஒன்றும் பண்ணும். காரணம் என்னென்னா, ஒரு அதிர்ச்சியான காட்சி, கண் முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு ஆக்சிடென்ட்டு, ஒரு கொலை. அது இதே மாதிரிக்கு தான் ஆபாச காட்சிகள். அப்படி தான் நீங்கள் சும்மா அப்படி கொஞ்ச நேரம் தான். அந்த ஆக்சிடென்ட் எவ்வளோ நேரம் இருந்தாலும் கொஞ்ச நேரம். ஆனால் அது அவர் இரவெல்லாம் அவரை தூங்க விடலை. அதே மாதிரி தான் அந்த பேட் இம்பேக்ட் இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ஆகாயினுடைய புஸ்தகத்தில் ஒரு இது இருக்கும். நீ வந்து பலி செலுத்தினதான அந்த பரிசுத்தமான இறைச்சியை வந்து ஒரு துணியில் கொண்டு போயினீங்கன்னா அது வந்து அந்த துணி சுத்தமாகுமான்னு கேட்டால் இல்லை. அதை யாராவது தொட்டால் சுத்தமாகலான்னாட்டா சுத்தமாக மாட்டாங்க. அது இறைச்சி அவ்வளோதான். ஆனால் அதே இது வந்து கெட்டு போன ஒரு இறைச்சியை நீங்கள் வந்து தொட்டிங்கன்னா அது வந்து உங்களை தீட்டுப்படுத்துமான்னு கேட்டால் தீட்டுப்படுத்தும் இல்லையா. நீங்கள் நல்லவங்களோட உரைச்சிட்டு உட்காருவீங்க, அவங்களுக்குள்ள இருக்கிற சுகம் உங்களுக்குள்ள வருமா என்ன? ஹீ இஸ் ஹெல்த்தி பர்சன், நீங்கள் அவரோட உரைச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. அவர் ஹெல்த்தியாக இருக்கிறார், நீங்கள் உரைச்சினா உங்களுக்கு ஹெல்த் வருமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கூட வராது. ஆனால் வியாதியாக இருக்கிற ஒருவரோட உரைச்சினீங்கன்னா வியாதி என்ன செய்யும்? வரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாலும் வரும், நண்பர்களாக வரும். சில வியாதிகள்லாம் தொட்டாலே ஒட்டிக்கிடும் இல்லையா. ரேபிஸ் மாதிரி வியாதி, எபோலா மாதிரி வியாதிகள்லாம் இப்போ என்னமோ சொல்கிறாங்க, தொட்டாலே ஒட்டிக்கிடும். ஏன்னா அந்த தவறான காரியங்கள், துன்மார்க்கமான பாவ காரியங்கள் எல்லாம் அதுக்குள்ள எஃபெக்ட் வந்து அவ்வளோ ரொம்ப சீரியஸ். அது நம்ம கண்ணை விட்டு அகழுவதில்லை, நம்முடைய இருதயத்தை விட்டு விலகுவதில்லை. நீங்கள் செல்ஃபோனில் ஒன்று பார்த்துக்கிட்டுறீங்க, ஏதோ ஒரு நீங்கள் பார்க்க விரும்பாத ஒரு காட்சியை வந்துருச்சு வச்சுங்க, வேகமாக தள்ளணும். அதனால தான் பைபிள் எழுதியிருக்கு, ஓடு, ஃப்ளீ, ரன். இவ்வளோ கடுமையான வார்த்தைகளை ஏன் போட்டிருக்காங்க? அதே மாதிரி உன் கண் உனக்கு இடர் உண்டாக்கலாம் அல்லது பிடிங்கி எரிந்து போடு. ஏன் இவ்வளவு கடுமையான வார்த்தை? செய் அல்லது செத்து மடின்னு சொல்றாங்களா, அது மாதிரி ஏன் இப்படி சீரியஸாக சொல்றாங்கன்னா அதனுடைய சீரியஸ்னஸ் அவ்வளோ மோசமானது. அந்த வியாதியினுடைய கொடூரம் அவ்வளோ மோசமானது. அதே மாதிரி தான் பாவம். அதனால அருமையானவர்களே, பாலி இச்சைக்கு விலகி ஓடுன்னு எழுதியிருக்கு. செக்ஸுவல் லஸ்ட் அல்லது நாம் பார்க்கக்கூடாத காட்சிகள் அதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. பேதையா இருக்கிறவர் நெடுக போய் சிக்கி கொள்கிறார்கள். ஞானவான் அடுத்தவருடைய வாழ்க்கையில் நடக்கிறத வச்சு அவன் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்கிறான். இப்போ நிறைய ஆராய்ச்சிகள்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஒரு சில காரியங்களில் வந்து எப்படி செஞ்சீங்க, அதனுடைய விளைவு என்னன்னு பார்த்து தான் அதில் ஸ்டடி பண்ணி சொல்கிறாங்க, இப்படி செஞ்சால் அதனுடைய விளைவு எப்படி வரும்னு. ஸோ இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு போனால் யூ மே ஹாவ் டு பே எ கிரேட் ப்ரைஸ், தட் இஸ் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விலைக்கரையமாக செலுத்த வேண்டியிருக்கும். அதனால் பி கேர்ஃபுல். பாருங்க, இந்த பேட் கம்பெனி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2 சாமுவேலிலேயே 13வது அதிகாரத்தில் தாவீதுனுடைய ஒரு மகனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். அவன் யார் அப்படின்னா அம்னோன். இவன் வந்து தாவீதுனுக்கு சில மனைவிகள் இருந்தார்கள், ஒரு மனைவி மட்டும் கிடையாது. அதில் ஒரு மனைவியினுடைய மகன் அம்னோன், இன்னொரு மனைவியினுடைய மகன் அப்சலோம், அவனுடைய தங்கை தாமார். இந்த
அப்சலோம் அம்னோன் வந்து அவனுடைய ஒரே தகப்பனுடைய பிள்ளை தான் அந்த தாமார். இப்ப ஒரே தகப்பனுடைய பிள்ளைன்னா கசின், சொல்லப்போனா ஒன் சிஸ்டர், ஏன்னா ஃபாதர் ஒன்று தான். அவள் மேல் நான் வந்து ஆசைப்படுகிறேன் என்று அவன் வியாதிப்பட்டவனாக இருக்கிறது போல அவன் வந்து ஆள் ஒரு மாதிரி இருக்கிறான். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஜோனதாப். அவனுடைய ஜோனதாப் யார் அப்படின்னா தாவீதுனுடைய சகோதரனுடைய மகன், அதாவது அவனுக்கு சித்தப்பா அல்லது பெரியப்பா மகன். ஓகே, இப்ப அவன்கிட்ட போய் கேட்கிறான். அவன் கேட்கறான், டே என்னடா நீ ராஜாவுடைய மகனா இருக்கிற, உனக்கு என்னடா குறை, ஏன்டா ஒரு மாதிரி சோகமா இருக்கிறேன்னு கேட்கறான். அவன் சொல்றான், அவன் வந்து பெரும்பதி பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒரு காரியம்னா பெற்றோர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, பெரியவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்க வயசுல உள்ளவங்ககிட்ட தான் போய் சொல்லுவாங்க. அவங்க வந்து நல்லவர்களாக இருந்தால், தேவ பக்தி உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் நல்ல வழியை யோசனையை சொல்லுவாங்க. அவன் யோனதாப்புங்கிற மகா மோசமான ஆள். அவன் வந்து அதுல எழுதியிருக்கு பாருங்க, ஹி வாஸ் வெரி ஸ்ரூட் மேன், 3வது வசனத்தில் எழுதியிருக்கு. அவன் என்ன சொல்றான்னா, டே நீ வந்து இது பெரிய காரியமே இல்லப்பா, நீ வந்து அப்படி வந்து உனக்கு வியாதிப்பட்டது மாதிரி நடி, உங்க அப்பா வந்து உன்னை கேட்பாரு. உங்க அப்பா வந்து கேட்கும்போது நீ என்ன சொல்லு அப்படின்னா, என்னுடைய சகோதரி வந்து எனக்கு பலகாரம் சுட்டு கொடுப்போம் பாரு, உண்மையை மறைக்கிறேன் பாரு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்பாட்டையாவது போய் உண்மையிலே இப்படின்னு சொன்ன நினைச்சவர் 2 திட்டி இப்படி செய்யலாமாடா, என்னடா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அல்ல அந்த சகோதரன் நல்லவனா இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பான், அவன் உனக்கு சகோதரிடா, இப்படிலாம் நீ செய்யக்கூடாது, நீ வந்து மனம் திரும்பு, அல்லது அது நல்ல வழியை காட்டியிருப்பான். அவன் மோசமான நண்பன், பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் மாரல்ஸ். 1 கொரிந்தியர் 15:33 அப்படிதான் எழுதியிருக்கு. பேட் கம்பெனி கரப்ட்ஸ் குட் மாரல்ஸ். தமிழ்ல என்ன எழுதியிருக்குன்னா ஆகாத சம்பாசனைன்னு எழுதியிருக்கு. ஆகாத மனிதர்கள், ஆகாத சம்பாசனை. ஓகே, இப்ப அவன் என்ன யோசனை சொல்லுகிறான் பாருங்க. அவன் வந்து இப்படி சொன்னவன அவன் அதே மாதிரி சொல்றான், தாவீது வந்து இஸ் எ வெரி குட் கிங் பட் வெரி பேட் ஃபாதர். அவனுடைய பிள்ளைகளை வளர்க்கறதுல வந்து தாவீது வந்து அவ்வளவு ஞானவான் அல்ல. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னா அதே மாதிரி சொல்றாரு. இப்ப நம்மளா இருந்தா கூட கொஞ்சம் யோசிச்சா கூட சொல்லணும், வியாதிப்பட்டதுக்கும் இவ தான் வரணும், பலாரஞ்சு விட்டு என்னடா வியாதி உனக்கு சோமா கேட்டிருப்பானா இல்லையா? நான் கேட்கவே இல்லை. அவன் பெருந்தன்மையா, நம்ம மக அவளை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே பிள்ளைங்க, அதனால போமா போய் அவனுக்கு பலகாரம் சுட்டு கொடுறாங்க. என்ன நடந்தது? ஸோ இதெல்லாம் எதுக்காக நமக்கு எழுதப்பட்டிருக்கு? உங்களுடைய கசின், உங்களுடைய சித்தப்பா உள்ள, பெரியப்பா உள்ள, அண்ணன், மாமா, அத்தை, அக்கா, 5 யாரா இருந்தாலும் சரி, நம்ம சபையில நம்ம தெளிவா சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி டீச் பண்றோம். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள் தவிர வேற யாரோட நீங்க வண்டியில கூட ஏறி போகாதீங்கன்னு சொல்றோம். பிரதர் அதைத்தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தினாங்க. நீங்க போற இடம், பழகிற நண்பர்கள், பார்க்குற காட்சிகள், பிக்னிக் போறீங்க, அங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸு பாருங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பாவங்கள் வந்து, அதுவும் செக்ஸுவல், சோடோமி, லெஸ்பியன், என்னென்னமோ பாவம் சொல்றாங்க, டிரான்ஸ்ஜெண்டர், கே செக்ஸ், எப்படிலாம் சொல்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்க இருக்கு அப்படின்னா, இச்சை அடக்கம் இல்லாம தான், தெய்வ பயம் இல்லாம தான். தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் வந்து பாவத்துக்கு விலகுவான். He will turn from sin. If you fear God, one identification mark is you will fear God and turn from sin. பாவத்திலிருந்து விலகி ஓடுவீங்க. நீங்க எவ்வளவுக்குள்ள பயப்படுறீங்களோ அவ்வளவுக்குள்ள விலகி ஓடுங்க, அவ்வளவுக்குள்ள வேகமா தள்ளுவோம். அது ஒரு கண்ணில் பளிச்சுன்னு படுறது மாதிரி இருந்துச்சுன்னா வேகமா தள்ளிவிடும். வேண்டாம், ஃபியூ செகண்ட்ஸ் கூட போதும். கேமரால படம் பிடிக்கிறதுக்கு எத்தனை செகண்ட் ஆகும்? அது மாதிரி உங்க மனசு, உங்க கண்ணு அப்படியே படம் பிடிச்சிடும். அது உங்க மனசை விட்டு நீங்காது. அதை நீங்க நீக்கணும்னா ரொம்ப பாடுபடணும், வயலண்டா, ரொம்ப ஒரு பலவந்த மண்ணுனாதான் நீங்க அந்த காட்சியில நீங்க மறக்க முடியும். ஸோ என்னுடைய ஆலோசனை என்னன்னா, நீங்க அந்த இச்சையினால சோதிக்கப்படும் பொழுது ரன் ஃப்ரம் தட். நல்ல தேவபக்தி உள்ளவங்ககிட்ட போய் பகிர்ந்து கொண்டு, நல்ல நண்பர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதை மறக்கிறதுக்கும். ஒருவேளை வந்து ஒரு நல்ல சகோதரன் சொன்னார், பஸ்ஸில் போகும்போது நீங்க ஏறுற ஸ்டாப்லயே ஒரு பையன் ஏறுறான் அல்லது ஒரு பொண்ணு ஏறுறான். அது ஆணோ பெண்ணோ இந்த காலத்துல 2க்கும் வித்தியாசம் இல்லை. யாரா இருந்தாலும் வந்து நல்லவங்களும் இருக்கலாம், கெட்டவங்களும் இருக்கலாம். நீங்க நல்லவங்களாவே இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, நீங்க ஆணோ பெண்ணோ. ஆனா ஒரு தவறான நபர் வந்து உங்க மேல கண்ணோக்கமா இருந்து, நீங்க ஏற பஸ்லயே ஏறுறாங்க, ஏற ஸ்டாப்லயே ஏறுறாங்க, ரெகுலரா அதே மாதிரி அவங்க உங்ககிட்ட வந்து பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, அல்ல தேவையில்லாம ஏதாவது காரியங்களை குறித்து கேட்கறாங்க அப்படின்னு வச்சுங்களேன். நீங்க 1 or 2 டைம்ஸ் பார்த்த உடனே நீங்க அலர்ட் ஆகிடணும். எதுக்காக இவங்க என்னகிட்டே வந்து பேசணும், எதுக்காக வந்து என்னகிட்டே வந்து இப்படிலாம் காரியத்துக்கு எழுதணும், அப்ப இது உங்கள்ட்ட உள்நோக்கம் ஏதோ தவறா இருக்கு அப்படின்ட்டு நீங்க தான் விலகி ஓடணும். பைபிள் என்ன எழுதியிருக்கு? யூ ரன் ஃப்ரம் தட். ஸோ நான் வந்து எதுக்கு ஓடணும்? நான் ஒரு ஆம்பளை அல்லது நான் வந்து சரியா தான் இருக்கிறேன்? நோ.
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்னு சொன்ன ஆண்டவர் தான் வேதத்துல சொல்லியிருக்காரு, பாழி இச்சைக்கு விலகி ஓடணும். அதனால இச்சையினால சோதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா, அது யாரா இருந்தாலும், நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, நீங்க விலகி ஓடுங்க. எதுக்காக ஓடணும்? ஹோலி லைஃப் இஸ் எ ஜாலி லைஃப். நீங்க பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், இருதயத்துல சமாதானம் இருக்கும். நீங்க பாவ வழியில போனீங்கன்னா உங்களுக்குள்ள சமாதானமே இருக்காது. ஆண்டவர் சொன்னாரு, பாவம் செய்யற ஆத்துமா சாகும். ஆத்துமாங்கிறது என்ன? மைண்ட், வில் அண்ட் எமோஷன். முதல்ல எங்கே நடக்குது சாவு? உங்களுடைய இருதயத்துல சந்தோஷமே இருக்காது. ஒரு பாவம் செஞ்ச பின்னாடி என்ன நடக்குதுனாக்கும் வெளியில சொல்ல மாட்டீங்க. உள்ளத்துக்குள்ள அந்த சிந்தனைகள் வரும்பொழுது அது உங்களை சதா கொண்டுகிட்டே இருக்கும். உங்களுடைய இருதயத்துல பாவத்துக்குள்ள அப்படியே பாவம் வளர 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 உங்க இருதயத்துக்குள்ள சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. உங்களுடைய மனதில் உள்ள சந்தோஷம் செத்து போய்விடும். அதுதான் முதல்ல நடக்கும். தேவனை நெருங்க முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, நல்ல நண்பர்களோடு கூட பழக மாட்டீங்க. உங்களுக்கு அனுசரணையா இருக்க நபரோடு போவீங்க. நான் சொன்னேன் பாவம் வஞ்சனை உள்ளதுன்னு. கடைசியில் என்ன செய்யும்? அது போய் உங்களை தவறான வழியில விழுந்து போக பண்ணிடும். யோசிப்பு நினைச்சுக்கிடுங்க. நான் என்னை தெரிய பெண்கள் சோதனைகளுக்கு விலகி ஓடுவதை காட்டில் ஆண்கள் ஓடுங்கிறது ரொம்ப அபூர்வமான காரியம். ஆனா யோசிப்பு தேவ மனுஷனா இருந்து தேவனுக்கு பயந்தவனா இருந்தபடினால அவன் வாழ்ந்த காலங்கள் நமக்கு தெரியும். அப்ப நியாயப்பிரமாணமே கிடையாது, அவனுக்கு பைபிள் கிடையாது, போதனைகள் கிடையாது, சர்ச்சு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பா கூட அவர் 17 வயசு வரைக்கும் தான் இருந்திருக்காரு. அவர் தேவ பக்தி உள்ள மனுஷனா இருந்தா கூட. ஆனாலும் கூட அந்த மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள ஒரு தேவனுக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம் இருந்தது. மனிதர்கள் யாரும் பார்க்காத காரியங்களை கூட தேவன் பார்க்கிறார். என்னுடைய இருதயங்களையும் அதனுடைய உள் நோக்கத்தை, இந்த தாட்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ், தேவன் மறைவா இருக்கக்கூடிய இந்த பகுதியை தேவன் பார்க்கிறாருங்கிற உணர்வு உள்ளதுதான் தேவனுக்கு பயப்படக்கூடியவங்க. அப்ப அவன் யோசேப்பு பார்க்கிறாரு. அவர் அந்த பால் இச்சையினால அவர் சோதிக்கப்படல, திருமணமான அவள் சோதிக்கப்படுகிறாள். அவள் எஜமானி ஸ்தானத்துல இருக்கிறார், இவன் அடிமையின் ஸ்தானத்துல இருக்கிறான். வயதை பாருங்க, அவள் திருமணமானவள், இவன் திருமணம் ஆகாத ஒரு வாலிபன். எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அதுதான் சொல்லுவாங்க உலகத்துல காமத்துக்கு கண்ணு இல்லைம்பாங்க. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இந்த உறவு முறை, வயசு வித்தியாசம், சொந்த பந்தங்கள் அல்லது எஜமான் வேலைக்காரன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. பாழி இச்சைக்கு விலை ஓடுனா அது மிகவும் மோசமான ஒரு பாவம். நீங்க எவ்வளவு தூரத்துக்கு கெட்ட நண்பர்களை விட்டு விலகி ஓட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க சேஃப்டியா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க கல்லூரிகளுக்கு போகும் பொழுது வீட்டை விட்டு நீங்க தூரத்துலைக்கு போறீங்க, கல்லூரியில் போய் நீங்க படிக்கிறீங்க அல்லது வேலைக்கு போறீங்க, அங்கே ஆண்கள் பெண்கள் பழக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அங்கே தேவையில்லாத சாட்டிங், தேவையில்லாத ஜாலியா இருக்கிறேன், கேலியா பேசுறேன். நீங்க ஜாலிங்கிற காரியத்துல கேலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலே அடுத்து ஹோலினஸ் காலிங்க. அது ஜாலி இல்ல, உங்க ஹோலினஸை காலி பண்றது. அப்புறம் இருதயத்துல அவ்வளவுதான். இருதயம் பொல்லாங்கனால நிரம்பும் பொழுது அப்புறம் அது செயல் வடிவம் பெறுகிறது, அப்புறம் அது வெளியரங்கமாக வருகிறது. எத்தனை பேர் திருமணம் ஆனவர்களுடைய வாழ்க்கையை பாழா போயிடுச்சு. எத்தனை பேர் பள்ளி பருவத்துல நல்லா படிக்கிறவங்க கல்லூரி போனவன்னு மோசம் போயிட்டாங்க. படிப்பு காலியாயிடுது, அவனுடைய எதிர்காலம் பாழா போயிடுது. ஒரு பெண்ணை நினைத்தோ அல்லது ஒரு ஆணை நினைத்தோ அவங்க வாழ்க்கையை பாழாக்கிக்கிறாங்க. அதனால பாலிய இச்சைங்கிறத நீங்க ஈஸியா எடுத்துக்கிடாங்க. நீங்க அதை அனுபவிக்கிறதுனால கூட நீங்க அதை நீங்க வெற்றியை திருப்தி அடையவே முடியாது. ஒரு முறை 2 முறை அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு முறை மாத்திரம் பாருங்க அப்படின்னு நினைக்க உங்களுக்குள்ள உள்ளத்துக்குள்ள ஆசை இச்சை தூண்டப்படும். ஒரு தடவை பார்ப்பீங்க, 2 தடவை பார்ப்பீங்க. நான் முதல்ல சொன்னேன், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். கடல் தண்ணி மாதிரி தான். நீங்க பார்க்க இன்னும் பார்க்கணும் போல இருக்கும். நீங்க பார்க்கறத மாத்திரம் நிறுத்திடுங்க. சப்போஸ் இந்த சின்ன பிள்ளைகிட்டெல்லாம் அந்த செல்போனை கொடுத்து பழகிட்டீங்கன்னா அதை எடுக்கிறது பெரிய காரியமா இருக்கு. ஆனா நீங்க கஷ்டப்பட்டு எப்படியாவது ஒரு 2 நாள் அந்த காரியத்தை முடிச்சுன்னு வச்சுங்களேன், அப்புறம் அந்த இதை அவங்க ஈஸியா மறந்துடுவாங்க. அதனால நீங்க விலகி ஓடுறீங்கன்னு வச்சுங்களேன், பால் இச்சைக்கு விலகி ஓடுறீங்க, கெட்ட நண்பர்களுக்கு விலகி ஓடுறீங்கன்னா முதல்ல ஒரு 2 நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா. ஏன்னா பாவம் செய்யற எவனும் பாவத்துக்கு அடிமை. அந்த பழக்கம் நம்மை அடிமையாக்கி விடுகிறது. அதுல இருந்து விடுதலை ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுல பலவந்தமா நீங்க நின்று நீங்க அதுல ஜெயிச்சிட்டீங்கன்னாக்கும் அப்புறம் அந்த அந்த புல், அந்த ஈர்ப்பு, அதனுடைய வலிமை, அந்த பாவத்தின் வலிமை, த பவர் ஆஃப் சின் அட்ராக்டிவ்னஸ், அது குறைஞ்சிரும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஈர்ப்பு குறைஞ்சி, எப்படி நாம ஒரு புவியில மேல போக போக ஒரு செர்டன் ஸ்டேஜ்க்கு மேல போகும்போது அந்த கிராவிடேஷனல் பவர் அது இழந்துருதோ, அதுக்கு மேல என்ன சொல்றாங்க, நீங்க அப்படியே காற்று மண்டலத்துல நடந்து போகலாங்கிறாங்க. ஏன்னா ஈர்ப்பு சக்தி, கீழே உள்ள சக்தி மேல உள்ள சக்தியும் அது பேலன்ஸ் ஆயிடுது. ஸோ அதே மாதிரிதான் நீங்க அந்த பூவியின் ஈர்ப்பில் இருந்து விடுதலை ஆகிறது போல
நாம் வந்து பாவத்தின் ஈர்ப்பில் இருந்து, இச்சையின் ஈர்ப்பில் இருந்து, அழகின் ஈர்ப்பில் இருந்து, கெட்ட பழக்கங்களுடைய ஈர்ப்பில் இருந்து நீங்க விடுதலை ஆகிட முடியும். கர்த்தர் விடுதலை ஆக்கலைன்னா விடுதலை ஆகவே முடியாது. கர்த்தர் கண்டிப்பா விடுதலை ஆக்குவார். ஏன்னா நன்மையான எந்த காரியத்தையும் கேட்கும்போது தேவன் வந்து நமக்கு நிச்சயமா தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார். சரி, இன்னொரு காரியம் என்னன்னா பாருங்க, சாங் ஆஃப் சாலமோன் உன்னத பாட்டு 2வது அதிகாரம் 7வது வசனம். உன்னத பாட்டு 2:7. நாங்கள்லாம் இங்கிலீஷ் படிக்கும்போது அந்த காலத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க, ஒர்க் ஒயில் யூ ஒர்க் அண்ட் ப்ளே ஒயில் யூ ப்ளே அண்ட் தட் இஸ் த வே டு பி ஹாப்பி அண்ட் கேம்பாங்க. இன்றைக்கெல்லாம் இதை நான் வந்து சர்ச்சோட கேட்டேன். இப்போல்லாம் பாடத்தில் இருக்கான்னு கேட்டால் சிரிக்கிறாங்க. திருக்குறளை கேட்டால் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த ஜென்ரேஷன் கேப்னு நினைக்கிறேன். அதை கல்ச்சுரல் லேக்கும்பாங்க சோசியல் சயின்ஸில். என்னென்னா அந்த காலத்தில் உள்ள இதுக்கும் இப்போ படிப்புக்கும் இப்போ உள்ள படிப்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. சிலபஸ்லாம் மாறிடுச்சு. ஒர்க் ஒயில் யூ ஒர்க்குன்னா என்ன அர்த்தம்? வேலை செய்யும்போது வேலை செய்ய, படிக்கும்போது படின்னு. ஆனால் இப்போ என்னென்னா இதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படும்போது தான் ப்ராப்ளம் வருது. பள்ளிக்கூடத்தில் படிக்க போகும்போதே வந்து பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு போகிறேன். நீ படிக்க போகிற, படிச்சுட்ட உடனே கல்லூரிக்கு உங்கள் அப்பா அம்மா பணம் கட்டி எதுக்கு போகிறாங்க? படிக்க அனுப்புகிறாங்களா, பாய் ஃப்ரெண்டு பிடிக்க அனுப்புகிறாங்களா, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு பிடிக்க அனுப்புகிறாங்களா? ஒர்க் ஒயில் யூ ஒர்க். இப்போ நீ வேலை செய்ய போறியா, வேலையை செய்ய, உன் வேலையில் கவனமாயிரு. அங்கே போய் நீ ஏன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு தர்ற? பொண்ணு பார்க்குற இடமா வேலை செய்கிற இடம்? படிக்கிற இடம் வந்து பொண்ணு பார்க்குற இடம், மாப்பிள்ளை பார்க்குற இடமா? நோ, அது படிக்கிற இடம் இல்லையா? சில பேர் வந்து சர்ச்சிலே வந்து மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. யூத் மீட்டிங் அனுப்புகிறோம். யூத் மீட்டிங் போயிட்டு வந்தாங்க. அந்த ஸ்டேஜில் நின்று அந்த பாட்டு படிக்கிற பையன் அல்லது அந்த ஸ்டேஜில் ஸ்கிட்டில் நடித்த பொண்ணு, அதே மாதிரி எனக்கு பொண்ணு வேணும், மாப்பிள்ளை வேணும்னு யோசிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. சின்ன பரிசுத்தத்திலும் தோசம் மாதிரி ஆகிப்போச்சு. நல்லதுக்காக அனுப்பக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறாங்க? படிக்கக்கூடிய இடத்துல போய் பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு பிடிச்சிட்டு வர்றாங்க இல்லையா? வேலை பார்க்குற இடத்துல போய் வேலையை பார்த்துட்டு சம்பாதிச்சுட்டு வான்னு சொன்னால் வேலையை பார்த்துட்டு வினையை எடுத்துகிட்டு வர்றாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது. நம்ம வந்து உன்னத பாட்டில் வந்து 3:11 எழுதியிருக்கு, ஃபார் எவ்ரி திங் தேர் இஸ் எ டைம். கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்வார். தேர் இஸ் எ டைம் ஃபார் யூ டு கெட் மேரிட். அப்போ நீ வந்து அதுக்கான காரியத்தை யோசிக்கலாம். இப்போவே ஏன் யோசிக்கிற நீ? பாருங்க, இப்போ 2:7 எழுதியிருக்கு பாருங்க. உன்னத பாட்டு 2:7 என்ன எழுதியிருக்கு? எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இப்போ என்னன்னா, அதுக்கு நீங்க உன்னத பாட்டுக்கு விளக்கம் எழுதின பிரதர் ஜாக் வந்து த்ரூ த பைபிள், நீங்க அதெல்லாம் படிப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். அதில் படிச்சு பார்த்தீங்கன்னா போடுவாங்க, உன் உள்ளத்துக்குள்ள இருக்கக்கூடிய, உன் மனசுல இருக்கக்கூடிய அந்த காதல் உணர்வுகளை, லவ் ஃபீலிங்ஸ் நீங்க எழுப்பாதீங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்கு. இப்பவே நீங்க அந்த உணர்வுகளை நீங்க எழுப்ப வேண்டாம். தீ வந்து எப்படி எரியறதுல வலிமை உள்ளதோ அதுல நீங்க எண்ணெய் ஊத்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா எரியும். அதே மாதிரி தான் எல்லா மனிதருடைய இதுலயும் ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே அந்த இச்சைகள் வந்து தானாகவே வர ஆரம்பிச்சிருது. அதுக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா நீங்க அதுக்கு தீனி போடுறது மாதிரிக்க, அந்த உணர்வுகளை தட்டி எழுப்புற மாதிரிக்க, நீ கண்ணால காண்கிறது, காதால கேட்கறது, ஃப்ரெண்ட்ஷிப் மூலமா கேட்கக்கூடியதான காரியங்கள், இதெல்லாம் உனக்குள்ள வந்து காலத்துக்கு முன்னதாகவே உனக்குள்ள வந்து காம உணர்வுகளை தூண்டிவிடும். பி கேர்ஃபுல். அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அதற்கு நீ வந்து காலத்துக்கு முந்தி கொள்ள வேண்டாம். மலர்கள் மலர்வதற்கு ஒரு காலம் இருக்கு. அதுக்குள்ள நீ வந்து மொட்டா இருக்கும்போதே பிரித்து விடும் நினைச்சா அதனுடைய லைஃப் அது மலராமையே மடிந்து விடும், வாடிவிடும். அதே மாதிரிக்க உங்களுக்குன்னு ஒரு காலத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. அதுல அந்தந்த காலத்துல கர்த்தர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். என்ன எழுதியிருக்கு அதுல? கர்த்தர் செய்வார். உனக்கு எப்ப வந்து 2 நாளாகம 16:9 வாசிக்கிறோம், சம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கிட்டு இருக்கு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில எதை எப்ப செய்யணுங்கிறத God has a plan for you. He will do it in the appropriate time. Don't run ahead of time. காலத்துக்கு முன்னாடி ஓடி உங்களுக்கு எடுத்துக்கிடாதீங்க. God bless you all. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் சபையில் உள்ளதான வாலிய பிள்ளைகளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களாக வாழ்ந்த ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றி விட ஆண்டவரே, நீர் அவர்களை நேசிக்கிறீர். அவர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறீர். அதை நிறைவேற்றும் வரவும் பொறுமையோடு காத்திருக்க உதவி செஞ்சப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.